ராகுல் காந்தி வெளியிட்ட வீடியோ வந்து இப்போ பெரிய அளவுக்கு பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறது. சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. என்னங்க அது ராகுல் காந்தியோட என்ன வீடியோன்னா ஏற்கனவே தெரியும். தேர்தல் ஆணையம் அப்படின்னாலே மக்களுக்கு ஒரு கொண்டாட்டம் தான். தேர்தல் ஆணையத்தினுடைய தில்லுமுள்ளு வேலை, தேர்தல் ஆணையம் எப்படி இயங்குது, இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அவர் தான் இதை டிசைட் பண்ணுறாரா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தேர்தல் அலுவலர்கள் இந்த மாதிரியான வேலைகளை ஒரு பெரிய நெட்வொர்க்காக பண்ணியிருக்காங்கன்னா இது ஒரு கூட்டு கொள்ளை, கூட்டு திருட்டு அப்படின்னே சொல்லலாம். இந்த திருட்டு நடைபெற்றது எப்படி அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ராகுல் காந்தி ஒரு வீடியோ வெளியிடுறார். என்ன வீடியோன்னா, தேர்தல் ஆணையத்துக்கு நன்றி. நீங்கள் கேட்கலாம், தேர்தல் ஆணையத்துக்கு எதுக்கு ராகுல் காந்தி நன்றி சொல்கிறாரு? ஏதாவது மறுபரிசீலனை செய்கிறோம், நாங்கள் செஞ்சது தப்பு, எதை தெரியாமல் பண்ணிட்டோம், இல்லை தொழில்நுட்ப கோளாறு நடந்து போச்சு, ஏதோ ஒன்று சொல்லலாம். மனுஷனுக்கு தவறு செய்வது இயல்பு அப்படி சொல்கிறாங்களேன்னு பார்த்தா அப்படிலாம் இல்லையா. ராகுல் காந்தி இன்றைக்கி இறந்தவர்களுடன் வீட்டில் டீ சாப்பிட்றார். டீ சாப்பிட்டு அவர்களுடைய உரையாடுறார். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இறந்தவர்களுடன் டீ சாப்பிட்ற பாக்கியம் எனக்கு கிடைத்தது அப்படின்னு அந்த வீடியோ போடுறார். பின்னாடி 10-15 பேர் நிற்கிறாங்க, ஒரு ஃபோட்டோ. நம்ம என்ன கேட்குறோம், ஒருவர் நியாயமான முறையில் ஒருவருக்கு உரிமை மறுக்கப்பட்டால் அது அநீதி, கரெக்டுங்களா? தேர்தல் ஆணையம் போட்டு இத்தனை அலுவலர்கள் இருக்கீங்க, நாங்கள் சொல்கிறது தான் சட்டங்கிறீங்க. இந்தியா முழுக்க வந்து தேர்தல் ஆணையர்களை வந்து மாநில அரசு போடணும், அவங்களுக்கு அந்த மாதிரி வழிகாட்டு பண்ணணும். தேர்தல் நடத்தை விதி அப்படிங்கிற பேரில் தேர்தல் ஆணையம் ஒரு ராஜா மாதிரி செயல்படும். தேர்தல் நடக்கிற நேரத்தில் பிரதமருக்கோ யாருக்கோ அதிகாரம் இல்லை, தேர்தல் ஆணையம் தான். அந்த டிஜிபியை மாற்று, இவரை மாற்று, அவரை மாற்று, பறக்கும் படையை வச்சு என்னென்னமோ சோதனை பண்ணுங்க. நீங்கள் என்ன தில்லாலங்கடி வேலைங்க பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது? மோடி அவர்கள் சொல்கிற டேட்டில் வந்து தேர்தல் வைக்கிறது, மோடி அவர்கள் போகிற மாதிரி ரூட்டை போடுறது, மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வர்றாருன்னா நமக்கு புரிஞ்சுக்கலாம், தமிழ்நாட்டுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பேஸில் எலெக்ஷனு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவில் 3-4 தடவை அவர் மோடி போகணுன்னா அதுக்கேற்ற மாதிரி 4 ஃபேஸில் எலெக்ஷனு.